ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சாஃப்டான கார்லிக் நான் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கார்லிக் நான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டே இருக்கும். ஈஸ்ட் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் மைதா மாவில் செய்கிறப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் கிடைக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு நானு. 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, அதையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 கப் அளவுக்கு காய்ச்சாத பச்சை பால் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு இதை லைட்டாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ மாவு எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு கையால் இழுத்து இழுத்து பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு நமக்கு சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் தடவிக்கோங்க, காயாமல் இருக்கிறதுக்காக. இதை மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுங்க. அப்போ தான் நல்லா நமக்கு சாஃப்டாக நான் கிடைக்கும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு நான் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நானை தேய்ச்சி வச்சுக்கோங்க. பட்டர் நான் செய்கிறதுக்காக பட்டர் ஒரு 4 ஸ்பூனை நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கார்லிக் நான் செய்ய எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ தோசைகள் நல்லா சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சு நானை சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நீளமான ஷேப்பில் தேய்ச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணால் கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம். மேலே கொஞ்சமாக பட்டரும் அந்த கார்லிக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸை இதோட சேர்த்துக்கோங்க. நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்குன்னு. இப்போ திருப்பி போட்டு திரும்பவும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மீதி இருக்க நானும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான கார்லிக் நான் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு பிளெயின் நான் வேணும்னா நீங்கள் கார்லிக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, மற்ற எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.